பசுமையான காட்டுக்குள்ளே சுட்டிக்குரங்கு இருந்தது. அதற்கு 2 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்: மரங்கள் ஏறுவது மற்றும் மாம்பழம் சாப்பிடுவது. ஒரு நாள் காலை ஒரு பெரிய மாமரத்தின் கிளையில் பொன்னிற மாம்பழத்தை பார்த்தது. ஆஹா, இதை பார்த்தாலே நாக்கு ஊறுகிறது என்றான். உடனே மரத்தில் ஏறி அதை பறிக்க முயன்றான். ஆனால் அச்சோ என்று சத்தமிட்டது. அவன் வால் 2 கிளைகளுக்குள் சிக்கிக்கொண்டது. உதவுங்கள், என் வால் சிக்கிக்கொண்டது என்று கத்தினான். அப்போது எல்லா என்ற யானை குட்டி வந்தது. நான் உதவுகிறேன் என்று கிளையை இழுத்தாள். மாம்பழம் வானத்தில் பறந்தது. மாம்பழம் பறக்குது என்றது கிளி. பறந்து அதை பிடிக்க முயற்சித்தது. ஆனா அது நேராக கரடியின் தலையில் விழுந்தது. ஐயோ என கரடி கத்தியது. யார் மாம்பழத்தை என் தலையில போட்டது? எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தனர். யானை வந்து குரங்கின் வாலை மெதுவாக எடுத்துவிட்டது. நன்றி நண்பரே என்றது குரங்கு. அப்போது கரடி மாம்பழத்தை எடுத்து பார்த்து சிரித்தபடி, என் தலையில விழுந்ததால இது என்னோடதுதான் என்றது. பின்பு குரங்கு மரத்தில் ஏறி நிறைய மாம்பழங்களை பறித்து போட்டது. கரடி கதைகள் சொல்ல மற்ற விலங்குகளும் வந்து மரத்தின் கீழ் அமர்ந்து மாம்பழத்தை பகிர்ந்து சாப்பிட்டார்கள்.